Good afternoon all. Today 17th April 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எடுக்கிறோம், அதை அல்கோவோட இன்கார்பரேட் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ மார்னிங் நம்மளோட டெலகிராமில் கிளியராக கொடுத்தாச்சு. நிஃப்டி பிரேக்ஸ் 24,168 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புட் சைடு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 24,168 இங்கே பாருங்க, 24,168 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புட்டுக்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு மார்க்கெட் போகுது. அப்போ இந்த மார்க்கெட்டு எந்த சைடு பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு பிங்க் கலர் லைன் வர்றப்ப மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு கிளியராக தெரியுது. ஸோ 23% டச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் புட் சைடு போகும், அதர்வைஸ் இது போகாது அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் இதை வைக்கிறப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 78% போயிட்டு 50, 62, 78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். ஸோ 78 போயிட்டு மார்க்கெட் கீழே கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், சென்செக்ஸ் 78,130 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 78,130 பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட 78,130 பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அப்போ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் இந்த செல் சிக்னலும் நமக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, அங்கேருந்து இங்கே பை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த சைடும் ப்ராஃபிட் தரும், இந்த சைடும் ப்ராஃபிட் தரும். ஸோ மார்க்கெட் இப்படி தான் நடக்குது. இது வந்து பிவோட்டை இந்த இடத்துக்கிட்ட போட்டதுனால நமக்கு மார்க்கெட் இந்த தான் போகுது. அப்போ 78,130 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு பை சிக்னல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதை தான் இங்கே போட்டிருக்கோம், பிரேக் ஒன்லி கால் சைடு. 78,130 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கால் சைடு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்தது 56,251 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 56,251. அப்போ பேங்க் நிஃப்டி சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குது 56,251. இது வந்து 62%. இங்கே கலர் சேஞ்சஸ் நடந்ததுனால ஒரு பிளாஸ்ட் நடக்குது, மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிளாஸ்ட் நடக்குது, பிங்க் கலர் வருது, மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கால் சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறத வெரி கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கோடுலையும் நீங்கள் ட்ரேடு பண்ணலாம். இண்டிவிஜுவல் கோடில் எடுக்கிறப்ப நீங்கள் நிஃப்டி சைடு போய் பார்த்துட்டு இண்டிவிஜுவல் கோட்லையும் இது மாதிரி பிளாஸ்ட் நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 3 மினிட்ஸில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு பிளாஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சாச்சு, இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகுது. அப்போ இண்டிவிஜுவல் கோடில் போய் பார்க்குறப்ப ஸோ நமக்கு வெரி கிளியராக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோன்னே நமக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியுது. இமிடியேட்டாக இந்த இடத்துக்கிட்ட கிடச்சி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அதே மாதிரி போகுது. அப்போ 3 மினிட் சார்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படி 1 மினிட்ல கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் நான் ஜூம் மீட்டிங்கில் பேசியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டெலகிராமில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். லைவில் நம்ம எப்படி சொல்கிறோம், இந்த பிபனாசி லெவல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படி அல்கோவோட நமக்கு சேர்ந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைக்கி ஓவரால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.